ஒரு இடத்த வாங்க முடிவு பண்ணிட்டோம். இந்த இடம் என்ன விலைக்கு தகுதியானது அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. நமக்கு இதை கண்டுபிடிக்க என்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்ப சொல்லலான் இருக்கிறேன். முதல்ல ஒரு இடத்த நம்ம செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அடுத்த நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, அந்த பிளாட்டினுடைய நம்பரை பார்ப்போம். அந்த பிளாட் நம்பர் நமக்கு ராசியா நம்பரா இருக்கான்னு பார்ப்போம். அடுத்து அது எந்த திசையை நோக்கி இருக்கு, நமக்கு கிழக்க பார்த்து இருந்தா நல்லது அல்லது வடக்கு பார்த்து இருந்தா நல்லது. இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது விலையை நம்ம இன்னைக்கு சென்று இந்த இடத்துல 5 lakhs அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இது 5 lakhs தான் இருக்குமா, இது கரெக்டானதானா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றலாம். அந்த இடத்த ஏற்கனவே பக்கத்துல யாராவது வாங்கி இருந்தாங்கன்னா, வீடு கட்டியிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்கலாம், நீங்க இந்த இடத்த எப்போ வாங்கினீங்க, வாங்கும்போது என்ன விலை இருந்துச்சு, இப்போ இதோடைய விலை பக்கத்துல என்ன போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஓரளவு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம், இப்போ நெட்ல போய் நம்ம சர்ச் பண்ணலாம். அதை வச்சுட்டு நீங்க ஒரு முடிவு பண்ணலாம், இந்த இடம் இந்த ரேட்டு தானா அப்படின்னு முடிவு பண்ணலாம். இன்னொன்னு என்னன்னா, அதை யார் விற்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைக்கா விற்கிறாங்க அப்படிங்கறத வச்சுதான் ஒரு இடத்தோட விலையும் முடிவு செய்யப்படுது. சென்ட் 5 லட்சம் ரூபா உள்ள ஒரு இடம் ஒருத்தருக்கு அவசரமா பணம் தேவை அப்படின்னா அவர் என்ன செய்வாரு, எனக்கு 1 வீக்ல நீங்க கொடுப்பீங்கன்னா நான் உங்களுக்கு 4 lakhs per சென்ட் தாரேன் அப்படின்ட்டாருன்னா, அப்போ உங்களுக்கு ஏற்கனவே விசாரிச்சு நீங்க வச்சிருக்கும் போது இந்த இடம் கரெக்டா ரீசனபிளா நமக்கு வந்திருக்கு, ஆனா உடனடியே நம்ம அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்த அடுத்த கட்டம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்படி நம்ம நிலத்தினுடைய விலையை நிர்ணயம் செய்யறது மிக முக்கியமானது. இங்க நம்ம சில தோத்து போயிரோம்னா, ஒரு புரோக்கர் நம்மகிட்ட என்ன சொல்லுவாருன்னா, அது அப்படி இப்படி சொல்லி அதுக்கு ஒரு விலையை கூட வச்சிருவாரு. ஆனா எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னா அப்படி இருக்க மாட்டாங்க. நல்ல புரோக்கர்ஸ் இருப்பாங்க, நில வணிகர்கள் சொல்றோம் அவங்கள, அந்த மனை வணிகம் செய்யறவங்க சிலர் உண்மையாவே நம்மகிட்ட பேசி அந்த விலை எவ்வளவு குறைச்சு வாங்கி கொடுக்கணுமோ அதை குறைச்சு வாங்கி தரவும் இருப்பாங்க. அப்படி ஆளா நமக்கு கிடைச்சிட்டுனா, ஏதாவது ரெஃபரன்ஸ் மூலம் அப்படி கிடைச்சாங்கன்னா அவங்க மூலமா போனாலும் நமக்கு அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நீங்க இன்னொரு முறையை கூட கடைபிடிக்கலாம். என்னன்னா, எனக்கு இந்த இடத்துல நிலம் தேவைன்னு சொல்லி ஒரு சின்ன விளம்பரம், ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு ஒரு வரி விளம்பரம் கூட பேப்பர்ல கொடுத்தா கூட உங்களை தேடி வருவாங்க. எப்படி இடத்த முடிவு செய்யறதுக்கு நீங்க இவ்வளவு எஃபர்ட் எடுத்தீங்களோ அது மாதிரி விலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஒரு எஃபர்ட் எடுக்கணும். ஆனா ஒண்ணு என்னன்னா, நான் கடைசியா சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே வாங்கிருங்க. இல்லைன்னா அது இப்போ இடங்கள் மாசத்துக்கு ஒரு விலை இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு என்ன விலைக்கு போகணும்னே தெரியாத அளவுக்கு விலைகளை மாற்றம் வந்துட்டே இருக்கு. அதனால நீங்க அதை முடிவு பண்ணிட்டா உடனடியாக வாங்கிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இன்னும் இது போல பல தகவல் தரேன். நன்றி.